சிக்கந்தர் ராஜா ஜிம்பாப்வே வர்றதுக்கு ஒரு கார் ஸ்பேர் பார்ட்ஸ் டீலர் தாங்க காரணம். ஜப்பான்ல அவங்க அப்பா இந்த தொழில் தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. குடும்பம் பாகிஸ்தான்ல இருந்திருக்கு. அந்த சமயத்துல ஒரு பல்கான ஆர்டரை ஜிம்பாப்வேல ஒரு கஸ்டமருக்காக அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா கஸ்டமர் பணத்தை திருப்பி அனுப்பவே இல்லை. சோ இந்த சமயத்துல புஷ்பராஜ் கணக்கா நானே இப்ப இந்த பணத்தை திருப்பி வாங்கிட்டுறேன்னு சொல்லிட்டு ஜப்பான்ல இருந்து கிளப்பி அவங்க அப்பா ஜிம்பாப்வே வர வந்தா அந்த டீலர் என்ன சொல்றாருன்னா, அண்ணா நீங்க அனுப்பிச்ச அத்தனை பொருளும் இந்த கடையில தான் இருக்கு, கடையும் நீங்க வச்சுக்கங்க, பொருளையும் நீங்க வச்சுக்கங்க, நான் சவுத் ஆப்பிரிக்கா போறேன், வித்து பணத்தை எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிடுறாரு. இந்த சமயத்துல ஜிம்பாப்வே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. சோ சிக்கந்தர் ராஜா அண்ட் கோ அப்படியே மொத்தமா ஜிம்பாப்வேல செட்டில் ஆகுறாங்க. இப்படிதான் அந்த என்ட்ரி கிடைக்குது. கட் பண்ணா 2009 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சு முடிக்கிறாரு சிக்கந்தர் ராசா. எல்லா இன்ஜினியரிங் கிராஜுவேட் மாதிரி சம்பந்தமே இல்லாம நான் கிரிக்கெட் ஆடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்ல, இவரும் கொஞ்சம் பொறுப்பான பையனா இருந்திருக்காரு. ஏன்னா காலேஜ் படிக்கும் போதே ஹோட்டல்ல எல்லாம் வேலை செஞ்சு பாக்கெட் மணி எல்லாம் வீட்டுல வாங்காம தன்னை தானே பாத்துக்கிற ஒரு பொறுப்பான பையனா இருந்ததன் காரணமா 1 வருஷம் டைம் தரேன், நீ ட்ரை பண்ணுன்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாப்ல. சிக்கந்தர் ராசா நல்ல நேரம் கரெக்டா அந்த சமயத்துல ஜிம்பாப்வேல நடந்த ஒரு T20 லீக்ல இவருக்கான ஒரு சான்ஸ் கிடைக்குது, ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது. அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவரோட பேரு ஜிம்பாப்வே கிரிக்கெட்ல பிரபலம் அடையுது. அண்ட் 2023 பாகிஸ்தான T20 உலக கோப்பையில தோக்கடிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்தாரு. சிக்கந்தர் ராஜா கேப்டன்சில ஆஸ்திரேலியாவை இந்த முறை ஜிம்பாப்வே வீழ்த்தி இருக்காங்க. வரலாற்றுல தன்னோட பேரை படைச்சிருக்காருங்க சிக்கந்தர் ராசா. வேற யாரை பத்தி நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு கீழே எழுதுங்க. இந்த கதையை கேட்க வேண்டியவங்களுக்கு மறக்காம அனுப்பி வைங்க.